பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 48வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகளே திடன் கொள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், மகளே திடன் கொள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து இந்த வேளையில் நான் சொல்லுகிறேன், அந்த மகள் யார்? அவள் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீதான். அந்த மகள், அவளுக்கு பெரும்பாடு இருந்தது. அவள் ரொம்ப பாடுபட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய சரீரத்திலே 12 ஆண்டுகளாக உதிர ஊறல் இருந்தது. 12 ஆண்டுகளாக அவளுக்கு உதிரப்போக்கு இருந்தது. அவள் 12 ஆண்டுகளாய் அந்த வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். பைபிள் சொல்லுகிறது, தன்னுடைய பணத்தை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து விட்டாள். ஆனால் சற்று கூட அவளுக்கு குணமடையவில்லை. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்டாள். அவள் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தால், நான் எப்படியாவது போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொடுவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொடுவேன். பாருங்க, பைபிள்ல இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சதை நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல படிக்க முடியாது. எல்லாரும் கேட்டு பெற்றிருக்கிறாங்க, இல்ல அவர்கிட்ட போய் முழங்கால் படிட்டு பெற்றிருக்கிறாங்க, இல்ல ஏசையரே எங்களுக்கு இறங்குன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு பரிதிமேய் குருடன் மாதிரி சுகம் பெற்றிருக்கிறாங்க. தாவீதின் குமாரனே இறங்குன்னு கூப்பிட்டு சுகம் பெற்றிருக்கிறாங்க. யாருமே அவருக்கே தெரியாம அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றதா இல்ல. ஆனா அவ அப்படி ஒரு விசுவாசத்தை உடையவளா இருந்தா. ரொம்ப முக்கியம். கடவுளை எந்த அளவுக்கு நாம விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர் பேர்ல நமக்கு விசுவாசம் இருக்கோ, எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் அதிகமாகிறதோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன படிக்கிறோம் என்றால், அங்கே அவள் அந்த கூட்டத்திற்கு நடுவிலே வந்து ரொம்ப சிரமப்பட்டு பல பிரயாசங்களை எடுத்து, பல பிரயாசங்களுக்கு மத்தியிலே அவள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆம் அன்பானவர்களே, பல பிரயாசங்களை எடுத்து வந்து இயேசுநாதருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறார். ஆம், இந்த வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசுநாதருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவது எவ்வளவு நல்லது பாருங்கள். அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை தொடுங்கள். நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவரை தொடுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது ஆண்டவரை தொடுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வஸ்திரத்தையாவது நான் தொடணும், தொட்டா தான் எனக்கு சுகம் கிடைக்கும். நான் உங்க வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டுடுறேன், என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள். ஆனால் அவளுக்கு சுகம் கிடைத்து விட்டார். என்னை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரமே ரொம்ப வல்லமை உள்ள ஒன்றுதான். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்பொழுது அவள் சுகம் பெற்றுக் கொண்டாள். உடனே இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? சீஷர்கள் சொல்றாங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களை தொட்டது யாருன்னு எப்படிங்க நாங்க சொல்ல முடியும்? இவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கும் போது என்னை தொட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியம் இல்லையே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்றாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்படுறதா அவர் அறிஞ்சிட்டார். இயேசுநாதர்கிட்ட இருந்து வல்லமை போகுது, அதை அவர் பார்த்துட்டார். என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போறதை நான் பார்த்துட்டேன். அதனால தான் நான் கேட்கிறேன், என்ன தொட்டது யாரு அப்படின்னா, தொட்டவங்க எல்லாம் விசுவாசத்தோட தொடல, நெருக்கிட்டு எல்லாம் நிக்கிறாங்க. ஆனா அவ ஒருத்தி மாத்திரம் விசுவாசத்தோட, சுகமாகணுங்கிற எண்ணத்தோட, தனக்கு விடுதலை கிடைக்கணுங்கிற எண்ணத்தோட, தனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிற எண்ணத்தோட, தனக்கு ஒரு அதிசயம் நடக்கணுங்கிற எண்ணத்தோட ஆண்டவரை தொட்டுட்டா, சுகமாயிட்டா. ஆமே, நீங்களும் கூட ஆண்டவரை அந்த நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோட, அந்த மன உறுதியோட தொட்டுட்டீங்களா, சுகமாயிடுவீங்க. தொட்டு சுகமாயிட்டா. இப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு சுகம் கிடைச்சதை அறிஞ்ச உடனே, அவ வந்து ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொன்ன உடனே ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓ, ஒரு ஸ்திரீ இவ்வளவு விசுவாசத்தோட என் வஸ்திரத்தை தொட்டே சுகமாயிட்டாளேன்னு சொல்லி அவர் சொன்னாரு, மகளே திடன் கொள்.
ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், மகளே மகனே திடன் கொள். திடன் கொள்ளுங்கப்பா, என் பிள்ளைகளே திடன் கொள்ளுங்கள், திடன் கொள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம எது ரட்சிக்கிறது? விசுவாசம் நம்மை ரட்சிக்கிறது. நம்மை ரட்சிக்கிற விசுவாசம். நம் ஒவ்வொருவரையும் விசுவாசமானது ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது. நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போ என்றார். விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோட போ. என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசம் நம்மை ரட்சிக்கிறது. நாம் சமாதானத்தோட போகும்படி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில ஜெபம் பண்ணலாமா? சமாதானமா இருங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த சமாதானம் பெருகுவதாக, அந்த சமாதானம் வளருவதாக என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த நேரத்திற்காக வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உம்மை நான் துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். தேவரீர் எங்கள் அருமையான மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் மேல் விசுவாசமாய் இருக்க கிருபை செய்யும். விசுவாசத்தோடு ஆண்டவரை தொட்டு நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். துதிகன மகிமையை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.